வணக்கம். நாம் பிறரிடம் திட்டு வாங்கப் போவதையும் இந்த பிரபஞ்சம் செகண்ட் நேரத்தில் உணர்த்தும். திட்டும் வாங்கி கொள்ளும். உணர்த்தப்படுவதால் அது ஆக்ரோஷம் வராது, கோபம் வராது. ஏன்னா பிரபஞ்சம் உணர்த்தினால் புரிந்து கொள்ளும் போது நம்மளுக்கு திருப்பி அவரை கடிந்து கொள்வதற்கு இந்த மனது இடம் கொடுக்காது, பக்குவப்பட்டுவிடும். ஒரு அனுபவம். இந்த ஆன்மா பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிக்கிறது. குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரை 3:25 தான் டிக்கெட்டு. இந்த ஆத்மா என்ன பண்ணுது, 10 ரூபா சில்லறை இல்லை, 10 ரூபாய் கொடுக்க டிக்கெட் எடுக்கலாம்னு பிரயாணம் பண்ணிக்கிறது. 10 ரூபாய் வைத்து கொண்டு அந்த நொடியிலேயே இந்த ஆத்மாவை அந்த கண்டக்டர் புண்படுத்தும் விதமாக பேசப்போகிறார் என்பதை பிரபஞ்சம் உணர்த்துகிறது. ரைட்டு, இன்னைக்கு இந்த ஆத்மா திட்டு வாங்க போகுது அப்படின்ட்டு நினைத்து கொள்கிறது. திட்டு வாங்கித்தான் ஆகும் அப்படிங்கிறது. சரி, அந்த பக்கத்தில் அந்த கண்டக்டர் அந்த ஆத்மாவின் சீட்டரிகள் டிக்கெட்டுங்கிறது ஆத்மா 10 ரூபாய் கொடுக்கிறது. அப்பவே உடனே சில்லன் அவருக்கு கோபம் முறுக்கேறுகிறது. அந்த கண்டக்டருக்கு 10 ரூபாய் ஆட்டிக்கிட்டு வந்துருக்கீங்க, பார்த்து ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் மனநோக்க ஏசுகிறது, திட்டுகிறது. இந்த ஆத்மா பொறுத்து கொள்கிறது. காரணம் உணர்த்தப்பட்டதால். ஒரு சற்று நேரத்துக்கு, ஒரு நிமிஷம் கூட, ஒரு அரை நொடிக்கு முன்னாடி உணர்த்தப்பட்டுவது நடக்க போகுது. இதுக்கு ஏன் நம்ம சங்கடப்பட வேண்டும்? திட்டுவது நம்மளுக்கல்ல அப்படிங்கிறத நிலையிலே பக்குவப்பட்டு கொள்கிறது. நல்லா திட்டவும் பக்கத்தில் ஒருவருக்கு கோபம் வருகிறது. அவரை ஏன் ஒரு 10 ரூபாய்க்கு சிலைக்காக இந்த திட்ட அவரை யார் தெரியுமா அப்படி இப்படின்னு நம்மளுக்காக வாதாட நினைக்கிறது. அந்த பக்கத்தில் உள்ள ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்காக, நமக்காக இல்லை, அந்த ஆத்மான்னு வைத்துக் கொள்வோம். அதுதான் உண்மை. பின்பு அந்த கண்டக்டர் கொஞ்சம் மடங்கி விடுகிறார். ஆனால் திட்டு வாங்கினது முழுமையாக வாங்கி கொண்டது. இதுவும் உணர்த்தும், இதுவும் பிரபஞ்சம் உணர்த்தும். ஆனால் பக்குவப்பட்டு கொள்ளலாம். நன்றி.